கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த வாரத்திலும் நாம் வீடுகளில் நின்று கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 2வது வாரத்திலும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகிமையான பிரசன்னம் உங்கள் வீடுகளில் நிச்சயமாக இறங்கும். நாம் சீக்கிரமாய் தேவாலயத்தில் ஆராதனை செய்யும்படி கர்த்தர் எல்லா தடைகளை நீக்குவார். எல்லா வியாதியின் வல்லமைகளை அவர் முறிப்பார். அது மட்டுமல்ல, நம்ம எல்லாருமே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும்படி அதே மகிழ்ச்சியை தேசத்துக்கும் நிச்சயமாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனையின் ஆரம்பத்திற்காக நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தின் 2வது பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரலை மூலமாக நாங்கள் வீடுகளில் நின்று கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் தேவாவியானுடைய கரம் ஒவ்வொருவரை தாங்கும்படியாய் இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் தாங்கி நடத்துவீராக. துதியின் வேளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருக்காய் படைக்கிற அன்பின் படைப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பயத்துடனே கர்த்தரை சேவிக்கும்படி, நடுக்கத்துடனே களி கூறும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அவர் தோள்களின் மேல் நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் இல்லையே. ஆமேன். இதுவரைக்கும் நம் தேவன் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அநேக நாங்கள் சாட்சிகளை கேள்விப்படுற இந்த லாக்டவுன் நேரத்தில் கர்த்தர் எங்களை நல்ல வழியாக எங்களை நடத்தி வந்தார். அற்புத பாதையை எங்களை நடத்தி வந்தார். நாங்கள் பல விசுவாசிகள் வழியாக நாங்கள் கேள்விப்படுறோம். அதே தேவன் இதுவரைக்கும் நாம் நடத்தின தேவன் இனிமேலும் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாம் இருக்கிற இடங்களில் நல்ல கரங்களை தட்டி அந்த பாடலை நம்ம பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் இல்லையே. என் தேவைகளை எல்லாம் என் தேவன் பார்த்து கொள்வார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருப்பேன். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. சேர்ந்து பாடுவோமா? என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஏகோவாயிரே எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஓ ஏகோவா ரஃபா எந்த தேவன், என் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஏகோவாயிரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓஹோ ஏகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுகிற மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்ம தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க பயப்படாதீங்க. நமக்கு விரோதமாக 1000 10,000 எழுந்தாலும் தேவன் அவளை பார்த்துக் கொள்வார். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். சொல்லுவோமா? இந்த காலை வேளையில பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மரண இருள் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாதப்பா. எனக்கு விரோதமாய் 1000 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். சொல்லுவோமா? நம்மளுக்கு விரோதமாக 1000 இல்ல 10,000 இருந்தாலும் ஒரு நாளும் அஞ்சிட மாட்டான். ஓ ஏகோவாயிரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. கரங்களை தட்டி சொல்லுவோமா?
யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. உணர் முறை சொல்லுவோமா? யெகோவா ஈரே எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஓ யெகோவா ரஃபா எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லையே. நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்லுவோமா? ஆமென். நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுவோமா? என் பட்சத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஒருபோதும் நாம் அசைக்கப்படுவதில்லை. கரங்களை வைத்து சொல்லுவோமா? யெகோவா ஈரே எந்த தேவன். கரங்களை அசைத்து பாடுவோமா? சபை விசுவாசியே, இருக்கிற இடங்களிலே நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன், நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், நல்ல உற்சாகமா இருக்கிற இடங்களில் தேவன் நாமத்தை உயர்த்துவோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. இதுவரைக்கும் நம்ம இந்த கடந்த மாதங்கள் முழுவதும் நம்ம தேவைகளை சந்தித்த தேவன், நம்மளை நடத்தின தேவன், நம்மளை சுகத்தோடு பலத்தோடு நடத்தின தேவன். யெகோவா ஈரே எந்த தேவன். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில், ஆண்டவரே தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு சுகத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் அந்த தேவனுக்கு யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த தேவன். கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் நாமத்தை நம்ம காலையில வேளையில உயர்த்துவோம். அவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஓ நன்றி அப்பா. என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவோமா? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சபை விசுவாசி, இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தரோட கிருபை, கர்த்தரோட இரக்கம் ஒரு நாளும் மாறாது. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவாமா? மலைகள் விலகி போனாலும், நன்றி இயேசுவே. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுவோம் ஆண்டவரே, உமது கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நம்மை விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவர், நம்மளை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். இந்த காலை வேளையில சபை விசுவாசி உங்களை பார்த்து சொல்கிறேன், மனிதர்கள் நம்மளை கைவிட்டு போகலாம், ஆனா தேவன் ஒரு நாளும் மாறாத தேவன். அந்த தேவத்தை நல்ல கரம் தட்டி பாடுவோமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுவோமா? விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். தேவனை பார்த்து சொல்லுவோமா? நமக்காக அந்த சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்த தேவன், நம்மளுக்காக அவர் போதுமானவராக இருக்கிறார். மலைகள் விலகி போனாலும், இருக்கிற இடங்கள் எல்லாம் சிரித்த முகத்தோடு நம்ம தேவனை உயர்த்துவோமா? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஆமென். அவர் கிருபை ஒரு நாளும் மாறாது, அவர் கிருபை ஒரு நாளும் விலகாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி, எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா, அவர் நம்மோடு இருக்கிற தேவன். கரங்களை தட்டி பாடுவோமா? யெகோவா நிசி,
ரிஷி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுவோமா? ரிஷி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். நம் நம்பிக்கை அவர் மேல் வைப்போமா? இந்த காலை வேளையில உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் வைங்க. என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஒரு விசுவாசத்துடன் பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஓ இயேசுவே, கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி நம்ம தேவனை வரவேற்போமா? சபை விசுவாசி இருக்க இடங்களில் நீங்க வீட்டில தான் ஆராதனை செய்யணும் அலட்சியமா எண்ணாம பயத்தோடு, தெய்வ பயத்தோடு இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்பா, நீங்க வாழ்க்கையில வாருங்க ஆண்டவரே. தூய ஆவியானவரே நீங்க வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஜீவ தண்ணீரே நீங்க வாங்க அப்பா. கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில வானத்துக்கு நேரம் கரங்களை உயர்த்துவோமா? உயர்த்தி கேட்போமா? ஆண்டவரே வாரும் தூய ஆவியானவரே நீங்க வாங்க ஆண்டவரே. நீங்க வாங்க ஆண்டவரே. இயேசுவே நீங்க வாங்க அப்பா. ஆண்டவரே என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே. என் குடும்பத்துல நீங்க வாங்க அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே நீங்க வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை இந்த காலை வேளையிலே ஊற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே நன்றி அப்பா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவரே இந்த காலை வேளையில நீங்க வாங்க ஆண்டவரே. நீங்க வாங்க அப்பா. இயேசுவே வாரும் தூய ஆவியே நீங்க வாங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஜீவ தண்ணீர் நீரே ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஒவ்வொரு வீட்டிலும் நீங்க அசைவாடுங்க அப்பா. நீங்க வாங்க ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. ஓ இயேசுவே இந்த காலை வேளையில அப்பா உம்மை நாங்க வரவேற்கின்றோம் ஆண்டவரே. நீங்க இந்த இடத்துல வாங்க ஆண்டவரே. எங்களோட நீங்க வாசம் செய்யுங்க அப்பா. நீங்க வாங்க அப்பா. இந்த காலை வேளை உங்களை வரவேற்கின்றோம் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சொல்லுவோமா? இந்த காலை வேளையில் அந்த தேவனை வரவேற்போமா? வாரும் தூய ஆவியே. கரங்களை உயர்த்தி கேட்போம் ஆண்டவர். இந்த காலை வேளையில நீங்க வாங்கப்பா. வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே. ஜீவ தண்ணீர் நீரே. தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே. என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே. ஜீவ தண்ணீர் நீரே. தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தரே. ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில அப்பா உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் இடத்துல நீங்க வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே. வாரும் தூய ஆவியே. வாரும் தூய ஆவியே உங்க பிரசன்னத்தை அப்பா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து
நீராளுகை அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை பெருமழை போலவே நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். இந்த காலை வேளையில இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லுவோமா, அந்த தேவனை நம்ம வர வைப்போமா, ஆவியானவரை வர வைப்போமா. சபை விசுவாசியை காலை வேளை இருக்கிற இடங்களில் இரு கரங்களை வானத்து நேரம் உயர்த்தி சொல்லுவோமா, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். இந்த வேளையில அப்பா ஒவ்வொரு வீட்டிலும் உங்க பிரசன்னம் கடந்து வரட்டும் அப்பா, நீராளுகை செய்யும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் ஆண்டவரே, ஆண்டவரே மோசேயோடு இருந்த பிரசனம் ஆண்டவரே, அந்த சீனாய் மலையிலே ஆண்டவரே இறங்கி உங்க பிரசனம் ஆண்டவரே, இந்த கால வேளையில அப்பா உங்க பிரசனம் இல்லாமல் ஒரு நாள் நாங்கள் வாழ முடியாதப்பா, உங்க அபிஷேகம் இல்லாமல் ஆண்டவரே ஒரு நாளும் மாற முடியாதப்பா, ஒரு நொடியும் வாழ முடியாதப்பா. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே அந்த பிரசன்னம் ஆண்டவரே முன் சென்று சப்பா பாதைகளை ஆண்டவரே சப்பா உருவாக்கினது ஆண்டவரே சப்பா. அதே பிரசன்னம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில சப்பா நீங்க வாங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலையில அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா உங்க பிரசன்னம் ஆண்டவர் கடந்து போகட்டும் அப்பா, உங்க அபிஷேகம் கடந்து போகட்டும் ஆண்டவர் இயேசுவே. ஒவ்வொரு நாளும் அப்பா உங்க பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும் அப்பா. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. சொல்லுவோமா, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. இந்த காலவேளை பாடுவோமா, ஆண்டவரே நீர் இல்லாமல் நாங்க இல்லப்பா, நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குதத்தம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகாதென்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. விலை போகாதென்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்
பிரசனம்தான் எனக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் சபை விசுவாசியே, இந்த கால வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பிரசனம் எனக்கு வேணும் அப்பா. ஆண்டவரே உங்களோட விடுதலை ஆண்டவரே என் வாழ்க்கையில வேணும் அப்பா. ஆண்டவரே இதுவரைக்கும் ஆண்டவரே ஒரு பிரசனம் உணர முடியாத ஒரு வாழ்க்கையில இருந்தால் அப்பா, உங்க பிரசனம் நான் உணர வேண்டும் அப்பா. உங்க பிரசனம், உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. பிரசனம் போதும் அப்பா என் வாழ்க்கையில. உங்க பிரசனம் தான் எனக்கு உங்க பிரசனம் அப்பா, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம் தான் எனக்கு கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதனை செய்வோம். கொஞ்ச நேரம் அந்த நிறைவான தேவனை நம்ம வர வைப்போமா. நிறைவே நீர் வாரும் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே நீ முழுமையின் தேவன் ஆண்டவரே. நீ அரைக்குறையின் தேவன் இல்லை ஆண்டவரே, நீ முழுமையின் தேவன் அப்பா. நீர் என் வாழ்க்கையில் வந்தால் ஆண்டவரே எல்லா குறைவுகள் அப்பா நிறைவாக மாறும் அப்பா. முடியாதவைகள் ஆண்டவரே முடியும் ஆண்டவரே, சாத்தியமாவதவைகள் சாத்தியமாகும் அப்பா. கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வாருமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே. காலை வேளையில அந்த நிறைவான ஆவியானவரை அழைப்போம் சபை விசுவாசி. காலை வேளையில ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இந்த வேளையில அப்பா எங்க வீட்டுல வாங்கப்பா. நிறைவே ஆண்டவரே என் வாழ்க்கையில வாங்கப்பா அப்பா, எங்க குடும்பத்துல வாங்கப்பா. சபை விசுவாசி கரங்களை உயர்த்தி தேவனை உயர்த்துவோமா. ஆவியானவரே நீரவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவர். கடைசி ஒரு முறை நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. ஆண்டவரே ஆவியானவரே இந்த இடத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில அப்பா ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை ஆண்டவரே வாஞ்சிக்கணும் அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையில அப்பா உங்களை உயரமும் உன்னதமான அந்த பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை கழுவும் அப்பா இந்த காலை வேளையில. ஓ இயேசுவே, ஏசாயாவை நாவே ஆண்டவரே தொட்ட தேவன் ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே இந்த காலை வேளையில அப்பா எங்கள் நாவை நீங்க தொடுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கை ஆண்டவரை நீங்க மாற்றுங்க அப்பா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த உதடுகள் என்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த உதடுகள் என்று தொடுமே. ஆவியானவரே 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 உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. இந்த காலை வேளையில அப்பா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்தீர் பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய. கரங்களை உயர்த்தி அந்த ஆவியால வரவேற்போமா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. இந்த காலை வேளையில வல்லமையை நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே உங்களோட வல்லமை கடந்து போகட்டும் அப்பா. உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. முதல் முறை ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே
வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, 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 உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அக்கியின் நாவுகள் இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் வல்லமையாக ஆண்டவரே ஊழியம் செய்திட வேண்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளை அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே பிரசன்னம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. உங்க வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, 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 உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, எங்கள் உயிர் பிரியுமே. ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, எங்கள் உயிர் பிரியுமே. ரூவா காற்றே, ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, எங்கள் உயிர் பிரியுமே. கடைசி ஒரு முறை, ரூவா கடைசி ஒரு முறை ஆண்டவரே, ஒரு ரூவா காற்று கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சுவாசம் உள்ள காற்று ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே நீ கடந்து போகாம அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு வீடும் ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீங்க உயிர் பிரியும் ஆண்டவரே. ஒரு பிரசன்னம் ஆண்டவரே கடந்து போகட்டும் அப்பா. இந்த காலை வேளையில் அப்பா ஆண்டவரே முடியாதவைகள் ஆண்டவரே உங்களை பெலத்தால் முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, யாராவது சுகவீனமாக இருந்தாலும் ஆண்டவரே ஒரு சுகம் கடந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே, இதுவரை அபிஷேகம் பெறாதவங்க ஆண்டவரே இந்த காலை வேளை அபிஷேகத்தால் நிரப்புங்க அப்பா. நீ நிரப்புங்க ஆண்டவரே, நீ நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ரீபா லாபா ராபா ஆண்டவரே, இந்த காலை வேளை அபிஷேகம் கடந்து போகட்டும் அப்பா. ஒரு வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. முடியாத வைகள் ஆண்டவரே உங்களுடைய பலத்தால் ஆண்டவரே முடியும் ஆண்டவரே. சாத்தியம் ஆவதைகள் ஆண்டவரே உங்க பலத்தால் ஆண்டவரே சாத்தியமாகும் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தால் அல்ல, உங்களுடைய பலம் ஆண்டவரே, உங்களுடைய தயவு ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே. இந்த காலை வேளை ஒவ்வொரு விசுவாசி வீட்டில் நீங்க உயர்த்துங்கப்பா. ஒரு விசுவாசி வீட்டில் நீங்க ஊற்றுங்கப்பா. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம் தான் எனக்கு தகுதி. இந்த காலை வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகள் உங்களை பார்த்து சொல்லுங்க, அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு முகவரி, அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு தகுதி. ஆமென். இந்த காலை வேளை பிரசன்னத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. கடைசி ஒரு முறை, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி.
கடைசி ஒரு முறை உங்க பிரசன்னம் காலை வேளை விசுவாசியே அவருடைய பிரசன்னத்தை கேளுங்க. அந்த சீனாய் மலையிலே மோசேயோடு இறங்கின அந்த தேவ பிரசன்னம் நமக்கு இந்த காலை வேளை ஆண்டவர் நிரப்ப வல்லவராகிறார். உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. ஆண்டவரே நீங்க உங்க பிரசன்னம் தாங்க ஆண்டவரே இந்த காலை வேளையில. அல்லேலூயா ஓசனா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா கரங்களை அசைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா ஓசனா. ஆமென் இயேசுவே. அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. கடைசி ஒரு முறை அல்லேலூயா அல்லேலூயா. இருக்கிற இடங்களை கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி அந்த தேவனை வர வைப்போமா? அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே இதுவரைக்கும் ஆண்டவரே உங்களை உயர்த்தினோம் ஆண்டவரே, உங்களை பாடல் மூலம் உயர்த்தினோம் அப்பா, துதி மூலம் உயர்த்தினோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களை உயருக்கு நீர் ஒருவரே காரணம் ஆண்டவரே. இதுவரை நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேலும் ஆண்டவரே எங்களை நடத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே தேவைகளை சந்தித்த தேவன் ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 3 மாதங்கள் ஆண்டவரே கண்மணி போல எங்களை பாதுகாத்த தேவன் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாமே எங்கள் கூடவே வளர்ந்து ஆண்டவரே எங்களை தேவைகளை சந்தித்த தேவன் ஆண்டவரே. இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே உங்கள் தேவைகளை எங்களை தந்திரி, அதுக்காக நன்றி அப்பா. இயேசுவே உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி அப்பா, உங்களுடைய தயவுக்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே ஏசப்பா நீ வைத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே உங்க கிருபை ஏசப்பா நாங்கள் பறைசாற்றுவோம் ஆண்டவரே. ஏசப்பா உங்களை நாங்கள் உண்மையாக இருப்போம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே எந்த ஒரு பெருமையும் ஆண்டவரே எங்களுக்கு வரக்கூடாது அப்பா. சபை விசுவாசி இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டவரே, எங்கள் தாழ்மையை தாங்க ஆண்டவரே, மனம் மேட்டிமை எங்களுக்கு வேணாம் அப்பா. இந்த ஆராதனையில அப்பா நீர் வந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த ஏசப்பா இந்த வருகிற நாட்கள் அப்பா ஏசப்பா நான் தாழ்மை உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பா. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. ஏசப்பா பக்கத்து இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா ஒரு அன்பை நாங்கள் பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலை வேளை அப்பா ஏசப்பா ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரே உங்க பிரசன்னத்துக்கு உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பா, உங்க அபிஷேகத்துக்குள் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே அவங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவங்களை நீங்க மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இது பார்த்து கொண்டு ஒவ்வொரு விசுவாசிகள் வீட்டிலேயும் ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, தேசத்துல காணப்பட சூழ்நிலைக்கு மாறணும் ஆண்டவரே. உங்களோட சித்தம் ஆண்டவரே இந்த பூலகத்தில் நிறைவேற வேண்டும் அப்பா. இயேசுவை இதுவரைக்கும் நடத்தின தேவன் அப்பா, இனிமேலும் நீ நடத்த வல்லவரா இருக்கிறீர் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய பிரசன்னத்தோடு நாம் கர்த்தரை ஆராதனை செய்தோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாய் கடந்து போகிறோம். ஆகையினால் இன்றைக்கும் இந்த வாரத்திலும் பிறந்த நாளை காண்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், திருமண நாளை காண்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இருக்கிற இடத்துல என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த மாதத்தில் 2வது வாரத்திலும் கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் இந்த வாரத்திலும் பிறந்த நாளை காண்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் பலத்தின் மேல் பலனடையட்டும் கர்த்தாவே. தீர்க்காயுசை கர்த்தர் கொடுப்பீராக.
சுகபலன், பாதுகாப்பை கர்த்தர் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற அன்பு விசுவாச குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் பெருகும்படியாய் இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீரேன். அப்படியாக தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, தம்முடைய பிள்ளைகள் படைக்கிற அனைத்து அன்பின் படைப்புகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தின் வல்லமை குறித்து, ஒரு மகிமையான ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது. இன்றைக்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மேலான ஆசீர்வாதங்களை கொடுக்கும். ஜெபிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் தோற்க மாட்டார்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே ஜெயம் உண்டு பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜெபத்தின் கற்றுக் கொடுத்தார். எப்படி மக்கள் ஜெபிக்க வேண்டும், சீஷர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தினால் வருகிற அற்புதமான விடுதலை, ஜெபத்தினால் வருகிற அற்புதமான ஆசீர்வாதம், ஜெபத்தினால் வருகிற அற்புதமான மாற்றம், ஜெபத்தினால் வருகிற அதிசயமான விடுதலை குறித்து நம் அநேக வசனங்களை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். அல்லது ஜெபித்து கொண்டே இருக்கிற மக்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், ஜெபத்தினால, விசுவாசம் உள்ள ஜெபத்தினால முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சாத்தான் நடுங்கி கொண்டிருக்கிறான். ஜெபிக்கிற சபையை பார்த்து சாத்தான் நடுங்கி கொண்டிருக்கிறான். ஜெபிக்கிற ஊழியர்களை பார்த்து சாத்தான் நடுங்கி கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய உறவில ஐக்கியமாய் இருக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் அவர்கள் தேவ பிரசன்னத்தில் எப்போதும் இருக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் மீது பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரம்பி இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை. ஆகையினால நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி ஜெபத்தையும் அதனுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் ஜெபத்தில் ஆரம்பித்தார். உபவாச ஜெபத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஜெபத்திலேயே அவர் முடித்தார். பிரியமானவர்களே, கெத்செமனே தோட்டத்தில் அவரை கைது செய்கிற நேரம், அவரை சிலுவையில் அறையப் போகிற நேரம், எல்லாரும் கைவிடுகிற நேரம் வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து கடைசியாக ஜெபிக்கிற ஜெபத்தை தான் இப்பொழுது நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த தேவனுடைய வார்த்தையில இயேசு கிறிஸ்து கடைசியாக கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போகிறார். அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், என் ஆத்துமா மிகுந்த வியாகுலம் அடைந்திருக்கிறது, மிகுந்த துக்கம் அடைந்திருக்கிறது. நான் ஜெபித்து விட்டு வருகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் விழித்திருங்கள் என்று சொன்னார். இந்த ஜெபத்தின் வலிமையை குறித்து நாம் எவ்வளோ தியானிக்கலாம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து இந்த கடைசி ஜெபத்தில் பாடுகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில், அந்த இரவு இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட போகிறார். அன்று இரவு காட்டி கொடுக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். அவரை முள்முடி சூட்ட போடுகிறார்கள்,
அவரை கன்னத்தில் அறையப் போகிறார்கள், அவரை காரி துப்பப் போகிறார்கள், 39 அடி வாரினால் அடிக்கப்பட போகிறார்கள், சிலுவையில் அவர் 3 ஆணிகள் மத்தியிலே அவர் கொல்லப்பட போகிறார். இவை அனைத்தும் தெரியும். ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சோதனைகள் மத்தியில், கவனித்துக் கொள்ளுங்கள், பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் சீஷர்களுக்கு ஜெபத்தின் வல்லமையை கற்றுக் கொடுத்தார். அவர் ஜெபிக்காமல் கூட சோதனைகளை மேற்கொள்ள முடியும். அவர் ஜெபிக்காமல் கூட எல்லா பாடுகளை மேற்கொள்ள முடியும். அவர் ஜெபிக்காமல் கூட எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவகுமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் நல்ல முன்மாதிரியை நமக்கு வைத்துவிட்டு போனார். இவர்கள் இந்த இயேசுவை பார்க்கிறார்கள். சிலுவையில் அறையப்படும் போது கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்த அந்த வல்லமையான ஜெபத்தின் ஒரு பகுதி தான், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தந்தா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எத்தனை பேர் நீங்கள் சோதனைகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை பாருங்கள். சொன்னார், உங்களுக்கு சித்தமானால் இந்த பாடுகள், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று ஜெபித்தார். அவர் எவ்வளவு வியாகுலப்பட்டு ஜெபித்தால் இரத்த நாளங்கள் வெடித்து வேர்வையின் துவாரத்தின் வழியாக அவருடைய மகா பரிசுத்தமான இரத்தம் சொட்டு சொட்டாக முதல் இரத்தம் கெத்செமனே தோட்டத்தில் சிந்தப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தின் வலிமையில், பாடுகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், சோதனைகள் மத்தியில், பலவிதமான ஏமாற்றங்கள் மத்தியில் உங்களுக்கு தேவை ஜெபமே ஜெயம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்து பாருங்கள், நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனையில விழுந்து விடாதபடி, நீங்கள் பிரச்சனையில தள்ளப்படாதபடி, நீங்கள் போராட்டத்தில் அமிழ்ந்து விடாதபடி, அவைகளிலிருந்து மேற்கொள்வதற்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். இந்த கெத்செமனே ஜெபத்தின் வலிமை மிகவும் வல்லமையானது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் ஜெபமே பெரிய ஆயுதமாய் இருக்கிறது. ஜெபமே வல்லமையான ஒரு அபிஷேகம் நிறைந்த கர்த்தர் கொடுத்த அந்த உறவு. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் உங்களுக்கு திறக்கப்படும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற பயங்கள் நீங்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த சோதனையில் இயேசு ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன் என்று உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தினால நிரம்பி வழிவீங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சத்துருவின் ஆயுதங்களும் உங்களுக்கு முன்பாய் தோற்கடிக்கப்படும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா போராட்டங்களும் இல்பொருளாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு வருகிற எல்லா வியாதியின் வல்லமைகளையும் இயேசு முறித்து போடுவார். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்க 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 தேவ ஆவியானவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். எல்லா இடங்களிலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் சோதனையை ஜெயித்தவர், சோதனையை மேற்கொண்டவர், சிலுவையில் ஜெயம் எடுத்தவர், பாடுகளை மேற்கொள்ளும்படி பலனை கொடுக்கிறவர், அதே தேவன் உங்களுக்கு பலனை கொடுத்து இன்னும் தேவனுக்காய் வாழ்வதற்கு, தேவனுக்காய் விசுவாசத்தோடு போராடுவதற்கு, தேவனுக்காய் உழைப்பதற்கு, தேவனுக்காக அநேகருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்ய போகிறார். ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஜெபம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவ மகிமை உங்கள் வீட்டுக்குள் இறங்கி வருவதை நீ பார்க்க முடியும். அப்போஸ்தலர்கள் உபத்திரவத்தை மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை நேரடியாய் பார்த்தார்கள். சிலுவை மரணத்தில் அவர் அடிக்கும் பொழுது அந்த பாடுகளை சகிப்பதற்கு முன்பாக,
சிலுவையில் மரண தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் ஒரு வலிமையான ஜெபத்தை செய்தார், ஒரு வல்லமையான ஜெபத்தை செய்தார். அதுதான், உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் தெய்வ சித்தத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? உங்கள் வீடுகளிலே பாடுகள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம், நெருக்கடிகள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம், துன்பங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம், போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம், மன அழுத்தங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பாடுகளை மேற்கொள்வதற்கும் இந்த பாடுகளை ஜெயிப்பதற்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்றுதான் ஜெபமாயிருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபித்து பாருங்கள், நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். எந்த கஷ்டமாக இருக்கட்டும் ஐயா, எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஒருவேளை உங்களால் மேற்கொள்ள முடியாத பாவங்களாய் கூட இருக்கலாம், உங்களால் தாங்க முடியாத மன அழுத்தங்களாய் இருக்கலாம், அல்லது அதன் நிமித்தம் உங்கள் குடும்பங்களில் குழப்பத்தின் மேல் குழப்பங்கள் வந்து உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இயேசுவின் கெத்செமனே ஜெபத்தை சிந்தித்து பாருங்கள். அவர் சொன்னார், சிஷ்யர்களை பார்த்து, 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க கூடாதா? அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களில் ஒன்று, சோதனைகளை மேற்கொள்வதற்கு ஜெபியுங்கள் என்று சொன்னார். பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு ஜெபியுங்கள் என்று சொன்னார். வியாதிகளை மேற்கொள்வதற்கு ஜெபியுங்கள் என்று சொன்னார். சகல எதிர்ப்புகளை மேற்கொள்வதற்கு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஜெபித்து தோற்று போனவர்கள் இந்த உலகத்தில் எவருமே இல்லை. ஜெபித்து நஷ்டம் அடைந்தவர்கள் இந்த உலகத்தில் எவருமே இல்லை. ஜெபித்து தோல்வி அடைந்தவர்கள் இந்த உலகத்தில் எவருமே இல்லை. ஜெபத்தினால் முடியாதது, விசுவாசம் உள்ள ஜெபத்தினால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஜெபத்தினால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஜெபத்தினால் முடியாத இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் பாடுகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் சோதனைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்களுடைய மிகப்பெரிய உபத்திரவங்களையும் பண கஷ்டங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உன் குடும்பத்தின் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு வல்லமைதான் தேவ வல்லமை. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் அதை பார்த்தார்கள். ஐயா, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மரணத்தை கண்டு அஞ்சி ஓடினவர்கள், இராணுவத்தை கண்டு அஞ்சி ஓடினவர்கள், வேலைக்காரியை பார்த்து பயந்து நடுங்கினவர்கள், இயேசுவை அந்த தோட்டத்தில் அப்படியே விட்டுவிட்டு உயிரை காப்பாற்றுவதற்கு ஓடினவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையான காட்சிக்கு பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு, இந்த பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து அவர்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு நான் சொல்றேன் ஐயா, இதுவரைக்கும் நீங்கள் தோற்று போயிருக்கலாம், இதுவரைக்கும் உபத்திரவத்தை பார்த்து பயந்து இருக்கலாம், இதுவரைக்கும் வியாதிகளை பார்த்து பயந்து இருக்கலாம், இப்பொழுது காணப்படுகிற கொள்ளை நோயின் தாக்கத்தை பார்த்து என்ன நடக்கும் என் வாழ்க்கையில், என் பிஸ்னஸில் என்ன நடக்கும், என் குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது, எனக்கு நிரந்தரமான வேலை கிடைக்குமா, எனக்கு நிரந்தரமான ஆசீர்வாதம் கிடைக்குமா, நான் என் தொழிலில் ஏகப்பட்ட பணத்தை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறேன், இதில் பெரிய நஷ்டத்தை சந்திக்க முடியுமா, அல்லது நான் வேலை செய்கிற கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்குமா என்றெல்லாம் நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு ஜெபித்து பார். நான் தேவனுடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், நீ ஜெபிக்கும் பொழுது உன் நடுவிலே தேவ தூதர்கள் வருவார்கள். நீ ஜெபிக்கும் பொழுது பரலோகம் உனக்கு முன்பாய் திறக்கப்படும். நீ ஜெபிக்கும் பொழுது வேறு மனுஷனாய் மாறுவாய். நீ ஜெபிக்கும் பொழுது எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிக்க போகிறார். பயப்படாதிருங்கள்.
நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இந்த வேதத்தில் ஜெபித்து ஜெயம் எடுத்தவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். என் ஊழிய நாட்களில் நான் ஜெபித்து எவ்வளவோ காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி அடைந்திருக்கிறேன். நான் ஜெபித்து என் ஊழியத்தில் மாற்றத்தின் மேல் மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க? ஐயா, 1 மணி நேரமாவது என்னோடு கூட இருக்கக்கூடாதா? சிஸ்டர், பிரதர், கஷ்டமான காரியத்தை நம்ம இடத்தில் கேட்கல ஐயா. நம்ம கஷ்டங்களை அவரை நீக்கி போடுறாரு, நம்முடைய துன்பங்களை அவர் நீக்கிறாரு, நம்முடைய நெருக்கடிகளை நீக்கி போடுறாரு. நம்ம இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு? 1 மணி நேரம் என்னோட கூட தனித்திருக்க கூடாதா? அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக நீங்கள் 1 மணி நேரம் ஜெபித்து பாருங்கள். உங்கள் சோதனைகள் சாதனைகளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமென் சொல்ல பாருங்க? நீங்க 1 மணி நேரம் ஜெபித்து பாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் இல்பொருளாய் மாறப்போகிறது. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபித்து பாருங்கள், உங்கள் சூழ்நிலைகளை தலைக்களாய் மாற்றப் போகிறார். இப்பொழுது 2 விஷயம் ஐயா, 1 மணி நேரம் ஜெபமும், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேதத்தை திறந்து மனதார வாசித்து பாருங்கள். மனதார சத்தியத்தை பேசுங்கள், மனதார வேத வசனத்தை பேசுங்கள், மனதார தேவனை துதித்து பாடுங்கள். உங்க வீட்டிலே, நீங்கள் தங்கி இருக்கிற வீட்டிலே பரலோகத்தின் வல்லமை உங்கள் வீட்டுக்குள் இறங்கி வரப்போகிறது. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பரலோகத்தின் மகிமை உங்கள் வீட்டுக்குள் வரப்போகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். நீ ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உன் வீட்டுக்குள் வரும். ஒரு உன்னத பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆகையினால் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். நமக்கு ஜெபத்திற்கு நல்ல வழிகாட்டி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டே இருக்கிற மனுஷன் அவர் நினைத்ததை கூட தானாய் கொடுக்கிற தேவன் தான் நம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல போறீங்க? பிரியமானவர்களே, ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பாடுகளை சகித்து கொள்வதற்கு, துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு, போராட்டங்களை தாங்கிக் கொள்வதற்கு, அவமானங்களை தாங்கிக் கொள்வதற்கு, வியாதிகளை தாங்கிக் கொள்வதற்கு, இவைகள் அனைத்தின் மீதும் வெற்றியை எடுத்துக்கொள்வதற்கு ஜெபமே மிகவும் பெரிய ஆயுதமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் கூட ஜெபத்தின் வல்லமையை தியானித்து பேசும் பொழுது, உண்மையாகவே தியானிக்கும் பொழுது எங்களுக்கே அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. இதுவரைக்கும் நாங்கள் சபையில் செய்தியை கேட்டு பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த 12 வாரங்கள், இந்த வாரத்தோட 12 வாரம் ஒவ்வொரு பாஸ்டரும் அவங்க பேசுகிற பிரசங்கத்தை அவங்களே கேட்குறாங்க. இப்போ நாங்கள் பேசுகிற பிரசங்கத்தை நாங்களே கேட்குறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். நீங்கள் எதையுமே எதிர்மாறாக சிந்திக்க வேண்டாம். யாராவது உங்களை பயமுறுத்துறாங்களோ அதெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு நான் 2 விஷயம் சொல்கிறேன். பாவம் செய்யறியா, தூக்கி போட்டுரு. பரிசுத்தத்தை விலகி போயிட்டே பரிசுத்தத்துக்குள்ளே வந்துரு. ஜெப வாழ்க்கை இழந்தையா, ஜெப வாழ்வை மறுபடியும் புதுப்பித்து கொள்ளு. வேற எதுக்கும் பயப்படாத. ஏசப்பா இப்பொழுது வந்தாலும் அவரோடு நாம் இருப்போம். பிரியமானவர்களே, கை உயர்த்தலையில சொல்லுவோமா? வேற ஒண்ணுமே கிடையாது. எந்த குடும்பம், எந்த தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமே எனக்கு பாக்கியமானது என்று சொல்லுகிறார்களோ, பாவத்தை வெறுக்கிறார்களோ, வேத வசனத்தை நேசிக்கிறார்களோ, தேவ சமூகத்தை நேசிக்கிறார்களோ, அவர்கள்தான் பாக்கியவான்களாயிருக்கிறார்கள். இந்த பாடுகள் மத்தியில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம்தான் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாடுகள் மத்தியில் கெத்சமனே தோட்டத்தில் ஜெபித்த அந்த ஜெபத்தை தியானிக்கிறார்கள். எத்தனையோ 100கணக்கான ஊழியர்கள் இந்த கெத்சமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்த ஜெபத்தில் அதை ஜெபித்து சோதனைகளை ஜெயித்து இருக்கிறார்கள், போராட்டங்களை ஜெயித்து இருக்கிறார்கள், பாடுகளை ஜெயித்து இருக்கிறார்கள், வாதைகளை ஜெயித்து இருக்கிறார்கள், கொள்ளை நோய்களை ஜெயித்து இருக்கிறார்கள், பண கஷ்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் ஜெபித்தார்கள். எல்லா சோதனைகளிலும் அவர்களை தப்புவித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் யார்?
சோதனையிலே தடுமாறினவர் அல்ல. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து யார்? சோதனையிலே மற்றவர்களின் உதவியை தேடினவர் அல்ல. நம்முடைய இயேசு கிறிஸ்து யார்? சோதனைகள் மத்தியிலே அவர் என்னால் முடியாது என்று தோல்வியை அடைந்தவர் அல்ல, பின்னிட்டு திரும்பினவர் அல்ல. நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சோதனையை மேற்கொண்டார். பிரியமானவர்களே, சோதிக்கப்பட்டு பாடுபட்டு பாடுகள் மீது ஜெயம் எடுத்தவர் தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? நீ ஜெபிக்கும் பொழுது உன் சோதனையிலிருந்து பாடுகளிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு தேவையான பலனை உனக்கு கொடுப்பார். உனக்கு உதவி செய்து நீ எந்த சோதனையிலே, எந்த தவிப்பிலே, எந்த கஷ்டத்திலே, எந்த போராட்டத்தில், எந்த மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்குவார். இரண்டாவதாக, அப்போஸ்தலர்கள் ஆதி சபை என்ன செய்தது? இதில் ஒரு வசனத்தை கடந்த வாரத்தில் நாம் தியானித்து இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை இன்றைக்கும் தியானிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், 46ஆம் வசனம், 47ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாயிருந்தார்கள் ஆதி சபை. எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமென் சொல்ல போறீங்க? கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அப்போஸ்தலர்களும் முதல் விசுவாச கூட்டமும் அவர்கள் தேவ வார்த்தையை கேட்டார்கள், தேவ உபதேசத்தை கேட்டார்கள், சத்தியத்தை கேட்டார்கள், தினமும் ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அனுதினமும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள், ஜெபத்திலே உறுதியாயிருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உன் வாழ்க்கையில ஜெபம் பண்ணுதலிலே உறுதி உங்களுக்கு வேண்டும். ஜெபம் பண்ணதிலே ஒரு உறுதி உங்களுக்கு வேண்டும். பிரியமானவர்களே, ஐயா, நீங்க எதை இழந்தாலும் ஜெபத்தை இழக்காதீங்க தேவனுடைய மக்களே. ஆதி சபைக்கு உபத்திரவங்கள், ஒவ்வொரு நாளும் உபத்திரவங்கள், ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள். ஒரு பக்கம் அற்புதங்கள் நடந்தது, ஒரு பக்கம் அதிசயங்கள் நடந்தது, ஒரு பக்கம் எழுப்புதல் வெடித்து சிதறிக் கொண்டிருந்தது. ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வீடுகளை இயேசுவுக்காய் கொடுத்தார்கள், சொத்துக்களை இயேசுவுக்காய் கொடுத்தார்கள், தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்காய் கொடுத்தார்கள். மரணமே வந்தாலும் இயேசுவுக்காக மரிப்போம் என்று சொல்லி, இரத்த சாட்சியாய் மரிப்போம் என்று சொல்லி தைரியமாய் வாழ்ந்தார்கள். இயேசுவுக்காக சாவதற்கு ஆதி சபை தயாராக இருந்தது. எது வந்தாலும் பரவாயில்லை, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக தான், மரித்தாலும் இயேசுவுக்காக தான். நாம் வாழ்ந்தால் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம், நாம் உயிரோடு இருந்தால் இயேசுவின் சமூகத்தில் ஜெபிப்போம். தேசங்கள் மாற்றப்படுவதற்கு, தேசத்தின் சூழ்நிலைகள் மாற்றப்படுவதற்கு, தேசத்தில் இருக்கிற நுகத்தடிகள் உடைக்கப்படுவதற்கு, தேசத்தில் கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமைகள் முறிக்கப்படுவதற்கு ஜெபிப்போம் என்று அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். ஊழியர்கள் மட்டும் ஜெபித்தார்களா? அப்போஸ்தலர்கள் மட்டும் ஜெபித்தார்களா? இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வேதத்தை திறந்து வாசித்து பாருங்கள். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும், அப்போஸ்தலர்கள் முதல் உடன் ஊழியர்கள் வரைக்கும், அவர்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆயுதத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதுதான் ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. அதுதான் தேவ வார்த்தையில் ஜெயம். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த வார்த்தையை சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது பாஸ்டர்மாருங்க மட்டும் ஜெபிக்கவில்லை, பாஸ்டர்மாருங்க மட்டும் உபவாசம் எடுக்கவில்லை. ஐயா, முழு சபை, ஆயிரக்கணக்கான மக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார். 3000, 5000, 10,000 அதற்கு மேற்பட்ட சபை நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஐயா, எல்லாரும் 2 காரியத்துக்கு ஜெபம் பண்ணாங்க. ஐயா, எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமென்னு சொல்ல போறீங்க? ஒரு காரியம், எங்கள் போதகர்
தேவ வசனத்தை முழு தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு எங்க பாஸ்டருக்கு வல்லமையை தர வேண்டும். அதுதான் அவர்கள் ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியா நிற்க வேண்டும். அதுதான் ஆதி சபையின் ஜெபம். ஆண்டவரே, இந்த 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 மாநிலத்துக்கு எங்களுடைய பாஸ்டர் குடும்பம் போறாங்க, இந்த ஊருக்கு அப்போஸ்தலர்கள் போகிறார்கள், அந்த ஊரிலே முழு தைரியத்தோடு சத்தியத்தை போதிக்க வேண்டும், வேத வசனத்தை போதிக்க வேண்டும், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்ல வேண்டும். அதற்காக ஜெபம் பண்றாங்க ஐயா. இரண்டாவது என்ன ஜெபம் பண்றாங்க தெரியுங்களா ஐயா? உம்முடைய குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபித்தார்கள். வியாதிகள் சுகமாக வேண்டும் என்று ஜெபித்தார்கள். பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார்கள். சப்பானிகள் சுகமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார்கள். இந்த காலத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்ற வாதை நம் தேசத்தை விட்டு மாற வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறாங்க. என்னையா நடக்கும்? எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய் பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் கொள்ளை நோய் நீங்காதுன்னு சொல்றாங்க, இன்னொரு கூட்டம் இந்த கொள்ளை நோய் கர்த்தர் அனுப்புறான்னு சொல்றாங்க. எது எப்படியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஜெபத்தினால் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவோம். ஆதிசபாதான் சபான ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எங்க ஊழியர்கள் மகிமைப்படுத்த வேண்டும், உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே. உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்க சபை போதகர் அப்போஸ்தலர்கள் முழு தைரியத்தோட வேத வசனத்தை சொல்ல வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு பாஸ்டர்மார்களுக்கு ஜெபம் பண்ண போறீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு ஆள் இல்லை, ஏதோ வாரத்தில் சண்டே ஆனால் சர்ச்சில் போய் உட்காரலான்னு சொன்னால் அந்த பாக்கியத்தை கூட இந்த சாத்தான் எடுத்து போட்டான்னு சொல்லி ஜெபம் பண்ண மாட்டுறாங்க, தூங்கினுக்கிறாங்க உட்காந்துட்டு. நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஃப்ரீ ஹாலிடே மாதிரி ஆயிடுச்சு இந்த லாக்டவுன். அவன் நினைச்சு நிற்கிறாங்க, பிரச்சனை எங்கே இருக்கிறதுன்னு யோசிக்க முடியவில்லை. ஐயா, அப்போஸ்தலர்கள் ஆதி சபையும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணுவதற்காக ஜெபித்தார்கள். எனக்கு நான் சொல்றேன் ஐயா, தேவ பிள்ளையே, தேவனுடைய மனிதனே, இந்த சத்தியத்தை தேவனுடைய மனிதர்கள் தேவ ஊழியர்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஜெபம் அப்போஸ்தலர்கள் மாத்திரம் ஜெபிக்கவில்லை, ஜெபம் ஊழியர்கள் மாத்திரம் ஜெபிக்கவில்லை, ஜெபம் சுவிசேஷர்கள் மாத்திரம் செய்யவில்லை, ஜெபம் அப்போஸ்தலர்கள் முதல் கொண்டு உடன் ஊழியர்கள் வரைக்கும் ஜெபித்தார்கள். ஆதி சபை மூத்தவர்கள் முதல் கொண்டு சிறு பிள்ளைகள் வரைக்கும் ஜெபித்தார்கள். வேதத்தை திறந்து பாருங்கள், வேதத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுங்க, இரவு முழுதும் நைட் பிரேயர். பேதுரு நாளைக்கு கொல்லப்பட போகிறார், கொலை செய்யப்பட போகிறார். நைட் பிரேயர் வீட்டில் நடக்குது ஐயா, ஆல் நைட் பிரேயர் வீட்டில் நடக்குது. ஆனால் இங்கே பேதுரு சூப்பராக தூங்கி நிற்கிறாரு. அவருக்கு என்னன்னா, பரவாயில்ல, இவ்வளோ நாள் ஊழியம் பண்ணிட்டோம், ரத்த சாட்சியாக மறிச்சாலும் பரவாயில்லை, அவர் நிம்மதியாக தூங்குறார். காலையில் தலை வெட்டப்பட போகிறது. அவருக்கு தெரியும், இந்த தலை வெட்டப்பட்டால் நான் இயேசுவோடு இருப்பேன், அப்படி விடுதலையாக்கப்பட்டால் இயேசு குறித்து சொல்லுவேன், இயேசுவுக்காக வாழ்வேன். பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, இந்த உயிர் இந்த உடலில் இருந்தால் இயேசுவுக்காகவே வாழ்வேன், இயேசுவுக்காகவே உழைப்பேன், இயேசுவை குறித்து பேசுவேன். இந்த வாதை நீங்குவதற்கு தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபிப்பேன். இயேசுவின் நாமத்தில் சூழ்நிலை மாறும். பிரியமானவர்களே, பேதுரு ஜாலியா தூங்குறாரு. அங்க ஆல் நைட் பிரேயர், விசுவாசிகள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாங்க. லீட் பண்றது பாஸ்டங்க இருக்கிறாங்களா? இன்றைக்கு நாங்கள்லாம் ஆன்லைன் பிரேயர் நடத்தும் போது 10 பாட்டு பாடி நிற்போம். 3 பிரசங்கம், முதல் பகுதி ஒரு பிரசங்கம், ரெண்டாவது பகுதி ஒரு பிரசங்கம். அதுவே 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடும். அதுக்கு பிறகு அந்த 5 பாட்டு 6 பாட்டு இடையில ஒரு பாட்டு, எப்படியோ நைட் பிரேயர் பண்ணி முடிச்சிருவோம். அங்கே சத்தம் போடக்கூடாது ஐயா. வேதத்தை திறந்து பாருங்க, அங்கே ஜெபம் நடக்கிறது. இங்கே பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறாரு. நடுராத்திரியில் சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டு பேதுரு விடுதலையாக்கப்பட்ட நேராக ஜெபிக்கிற வீடு பாஸ்டர்மார்களுக்கு தெரியும். அவர் நேராக ஒரு வீட்டுக்கு போகிறார், தேவதூதன் வழி நடத்தி. அவருக்கு தெரியும் அங்கே ஒரு கூட்டம் ஜெபிக்கும். கதவை தட்டுறாரு, சத்தம் இல்லாமல். நல்லா கவனித்து கொள்ளுங்க. இப்படி நாங்கள் ஒளிப்பெருக்கில் பேசி கொண்டிருக்கிறோம், இந்த லைவில் பேசி கொண்டிருக்கிறோம். நல்லா சத்தம் வருது, ஏகப்பட்ட சத்தத்தை கேட்குறோம். ஐயா, அங்கே சத்தம் இல்லாமல் பலத்த வல்லமையின் ஜெபத்தை ஜெபித்தாங்க. வீட்டில் ஜெபித்தாங்க. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. அவர்கள் ஜெபித்தார்கள்.
பேதுருவின் சங்கிலிகள் அருந்து விழுந்தது. போய் தட்டுறாரு, ஒருத்தர் கூட கதவை திறக்க மாட்டாங்க ஐயா. ஆனா ரோதை என்ற ஒரு பெண் கதவை திறக்கிறார் ஐயா. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஜெபம் எல்லா மக்களும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம் சிறு பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் வாலிப பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தேவனுடைய பிள்ளைகள், தேவ மனிதர்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்து பாருங்கய்யா, உங்களுக்கு முன்பாக வெண்கல கதவுகளை உடைக்க போகிறார். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்ல பாருங்க. நீங்கள் ஜெபித்து பாருங்கள், இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. பூட்டப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட போகிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட போகிறது. அந்தகார கிரியைகள் ஜெபத்தின் வல்லமையினால் அவன் விழப்போகிறான். பிரியமானவர்களே, எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமென் சொல்ல போறீங்க? பரிசுத்தாவின் நிறைந்த இந்த சத்தியத்தை உங்களுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பயப்படாதீங்க, சபைகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். சகல நுகத்தடிகளை இயேசு உடைப்பார். நம்முடைய தேசத்தை மட்டுமல்ல, உலக நாடுகளிலிருந்து, இந்த வாதையிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார். அதற்கு முன்பாக நீ விடுவிக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த வாதையில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நற்செய்தி. நீ விடுவிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிற பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். எனக்கு நல்ல ஆகாரம் இருக்கிறது, எனக்கு நல்ல சம்பளம் இருக்கிறது, எனக்கு நல்ல ஆஸ்திகள் இருக்கிறது, எனக்கு நல்ல சாப்பாடு இருக்கிறது, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜெபத்தை உதாசீனம் படுத்தாதே சகோதரனே, சகோதரியே. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆதி சபை ஜெபம் பண்ணினார்கள். ஓ ஹல்லேலூயா. அதனால தான் ஊழியர்கள் எழும்பி பிரகாசித்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் இருக்கிற இடத்துல எங்க நீங்க இருந்தாலும் உங்க பாஸ்டர்மார்களுக்கு, நம் தேசத்தில் ஊழியம் செய்திருக்கிற அன்பு தேவ மனிதர்களுக்கு திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுங்க. அவர் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர் முழு தைரியத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர் மீது ஒரு அபிஷேகத்தை ஊற்றும். அவர் மூலமாய் முடவர்கள் நடக்க வேண்டும், குருடர்கள் பார்க்க வேண்டும், சப்பானிகள் சுகமாக்கப்பட வேண்டும், அவர்கள் எழுந்து நடக்க வேண்டும், கொள்ளை நோய்கள் குணமாக்கப்பட வேண்டும், வாதைகள் குணமாக்கப்பட வேண்டும், எல்லா வியாதியின் தாக்கத்தை கர்த்தர் முறியடிக்க வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிற அந்த ஸ்தலத்தில் வல்லமையாய் இறங்கி வந்தார். பயமுறுத்துகிறதன் மத்தியில், தலைவர்கள் கர்த்தரின் நாமத்தை சொல்லக்கூடாது என்ற சூழ்நிலையில், சபைகள் திறக்கப்படாதபடி இருக்கிற தடைகளின் மத்தியில் நீ ஜெபம் பண்ணு, தேவன் இறங்கி வர வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஜெபிக்கிற இடம் அசைந்தது. அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். ரபா ஷக்கரா. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபித்து பார். என்னைக்கு ஜெபம் பண்ணையா? கவலைப்படாத. 11 வாரம் தான், 12 வாரம் சபை லாக்காயிருக்கிறது. எனக்கு நம்பிக்கிறது, சபை லாக்காயிருக்கிறது. ஆனால் கர்த்தரின் வல்லமை ஒருவரும் பூட்ட முடியாது. கைதட்டி ஆமென் சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற உற்சாகத்தை எந்த சத்துருவும் தடுக்க முடியாது. எல்லா விசுவாசிகளும் ஒரு வைராக்கியமாக இருக்கிறார்கள். என்றைக்கு நான் சபையில் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், என்றைக்கு எங்கள் பாஸ்டரோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன், என்றைக்கு நான் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க போகிறேன், என்றைக்கு என் ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறேன், துடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது என் பிள்ளைகள் சண்டே கிளாஸுக்கு போவார்கள், எப்பொழுது வாலிபர் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் நினைக்கலாம் ஒரு சின்ன வைரஸ். நான் நினைக்கிறேன் 5 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 5 மாதத்தில் உலகமே ஸ்தம்பிக்கப்பட்டு விட்டது ஐயா. உங்களுக்கு ஒரு சவாலாய் சொல்லுகிறேன் தேவ மனிதர்களே, இந்த செய்தி என்னுடைய அன்புக்குரிய எங்களுக்கு நண்பர்களாய் சகோதரர்களாய் இருக்கிற ஊழியர்கள் கூட இந்த செய்தியை கேட்கிறார்கள். அநேக மக்கள் இந்த செய்தியை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வைரஸுக்கு இருக்கிற வல்லமையே, அந்த சக்தி உலகத்தை அப்படியே புரட்டி போட்டு விட்டது. உலகத்தின் சுகத்தை திருடி விட்டது, உலகத்தின் பொருளாதாரத்தை நசுக்கி விட்டது, உலக தலைவர்களின் சமாதானத்தை கெடுத்து விட்டது. ஏன் போதிக்கிற இப்படிப்பட்ட தேவ மனிதர்களுடைய விசுவாசத்தை கூட குலைத்து போட்டு இருக்கிறது.
நிச்சயமாய் நான் சொல்கிறேன், நீ ஜெபம் பண்ணுங்கள். அந்த கொரோனா வியாதிக்கு இருக்கிற வல்லமையை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை பெரியது. பிரியமானவர்களே, கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சோர்ந்து போகாதிருங்கள் தேவ மனிதர்களே, சோர்ந்து போகாதிருங்கள் சபை மக்களே, சோர்ந்து போகாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து எங்கும் போகவில்லை, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமை வானங்களை சிருஷ்டித்தது, அவர் வல்லமை அண்ட சராசரங்களை வார்த்தையினால் சிருஷ்டித்தார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இன்றைக்கு அபிஷேகத்தோட தேவனுடைய மனிதனாய் இந்த செய்தியை உங்கள் நடுவில் கொண்டு வந்திருக்கிற பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நாட்களில் இறங்கின அந்த அபிஷேகம், அப்போஸ்தலர் நாட்களில் இறங்கின அந்த நற்செய்தியின் வல்லமை, அப்போஸ்தலர் நாட்களிலே பரவின அற்புத அடையாளங்கள் இந்த காலத்தில் பரவ வேண்டும். இயேசு எப்போ வருகிறார் என்று நாம் அறியோம். இயேசு எந்த நேரத்தில் வருவார் என்று நாம் தெரியாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணுங்கள், அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்வார். தேவன் ஜெபத்தை விரும்புகிறார். தேவன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உன் ஜெபத்தின் மூலமாக உன் தேசத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் ஜெபத்தின் மூலமாக நம்முடைய மாநிலத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்முடைய மாவட்டத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக உலக நாடுகளில் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. நான் விசுவாசிக்கிறேன். ஆதியில் இருந்த அன்பு விசுவாசிகள், அவர்கள் ஜெபித்தார்கள், அவர்கள் ஜெபித்தார்கள், விசுவாசித்தார்கள், மேற்கொண்டார்கள், ஜெயம் எடுத்தார்கள். அதே தேவன் உங்களோடு இருக்கிறார். மூன்றாவது மேலான ஜெபத்தை குறித்து ஒரு சில சத்தியத்தை நாம் தியானிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னார். இங்கே மேலான ஜெபம். ஐயா, தேசத்தில் இருக்கிற மக்கள் அழிய போகிறார்கள். ஒரு சந்ததியே, யூத குலமே அழிக்கப் போகிறார்கள். அதற்கு காரணம் ஆமான் என்ற சத்துரு. உங்களுக்கு தெரியும், மொர்தெகாய் தலையில் சாம்பலை அள்ளி போட்டு கொண்டு வருகிறான். வஸ்திரத்தை மாற்றும்படி வஸ்திரத்தை கொடுக்கிறாங்க, அவன் புறக்கணிக்கிறான். ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறான், நம்முடைய சமுதாயம், யூதர்கள் முழுவதும் அழிக்கப்பட போகிறார்கள். தவறான சட்டத்தை அவர்கள் ஏற்றிவிட்டார்கள். ஆமான் என்ற சத்துரு சட்டத்தை ஏற்றிவிட்டான் என்று சொல்லி எஸ்தர் சொல்லுகிறார்கள், இது நேரம் இல்லை, ராஜாவை பார்க்க முடியல, நான் பார்த்தால் பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய நான் கொல்லப்பட வேண்டும் என்ற பயம் இருக்கிறது என்று சொன்னார்கள். உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு ஜெப மனிதன் தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு சொன்னார். ஐயா, ராஜாத்திக்கு சொல்லுகிறார். ஐயா, ராஜாவுடைய மனைவிக்கு சொல்லுகிறார். உறவு இருந்தாலும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஜெபம், மேலான ஜெபம் உங்களுக்கு உயர்வை தரும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில மேலான உயர்வு, மகிமையான உயர்வு. இவன் தலை மேல சாம்பலை அள்ளி கொண்டு போய் நிற்கிறான். எஸ்தரை பார்த்து சொல்லி அனுப்புகிறான், இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து தோன்றும். நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள் என்ற கடுமையான எச்சரிப்பின் செய்தி. கொரோனா தாக்கம் நாளுக்கு நாள் சென்னை மாநகரத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. கொரோனா தாக்கம் பல வல்லரசு நாடுகளை கலக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தை கூட அது கலக்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, நான் பாரத்தோடு சொல்லுகிறேன், இந்த செய்தி எஸ்தரின் காதில் விழுந்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என் மக்களுக்காக, என் தேசத்துக்காக, என் மக்களின் அழிவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். எனக்காக 3 நாட்கள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் ஜெபிக்கிறோம். செத்தாலும் சாகிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், 3 நாட்கள்
நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஒரு பக்கம் ராணி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள், அவருடைய குழுவினர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மொர்தகாய் அவருடைய குழுவினர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரள் கூட்ட ஜனங்கள் எல்லா இடத்திலும் முழங்கால் படிட்டு ஜெபித்து சாம்பலை அள்ளி போட்டு கொண்டு, பழைய ஏற்பாட்டிலே சாம்பலை அள்ளி போட்டு ஜெபம் பண்ணுவார்கள் தலையில. அப்படி அவர்கள் அழுகையும் புலம்போலோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஜெபம் மேலான உயர்வை கொடுக்கும். இங்கே மொர்தகாயின் ஜெபம் அவன் வாழ்க்கையை மாற்றினது. பிரியமானவர்களே, இந்த மொர்தகாய் ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வை கட்டளையிடுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் தேசம் குழம்பி போய்விடுகிறது. 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் மொர்தகாயை தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி ஆமான் சட்டத்தை போடுகிறான். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் நடந்த விஷயத்தை சீக்கிரமாக வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தேகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். 12ஆம் வசனம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். Praise the Lord, praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இங்கே தூக்கில் இடப்பட வேண்டிய மனிதன் குதிரையின் மீது உலாவழுகிறான். சத்துரு கீழே நடந்து போகிறான். ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா போடுகிற வஸ்திரம், ராஜமுடி தரிக்கப்பட்டவனாய் அந்த ஊரிலே தேசத்தில் உலா வருகிறான். வேதம் சொல்லுகிறது, சத்துரு செத்த முகத்தோடு போவான். ஜெபிக்கிற மனிதர்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் நீ ஒரு மொர்தகாய் ஒரு ஜெப அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலை இருக்கட்டும், நீங்க தேவனுடைய மகளே, நீ ஒரு எஸ்தரை போல ஒரு ஜெப அபிஷேகத்தை பற்றி கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, அங்க நடந்த விஷயம் தெரியுங்களா? சத்துரு இவனை கொல்வதற்காக தூக்கு மரத்தை ரெடி பண்ணி ஆயத்தப்படுத்தி பேசுவதற்காய் உள்ளே வரான். அன்று இரவு ராஜாவுக்கு தூக்க வராம ஒரு நீதிமானை கர்த்தர் உயர்த்தினார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு சொல்லுங்க, நீங்கள் ஜெபியுங்கள், மேலான உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் ஜெபியுங்கள், மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் ஜெபியுங்கள், ஒரு மிகுந்த உயர்ந்த இடத்தில் கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபியுங்கள், உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் ஜெபியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஜெபியுங்கள், சாத்தானை மேற்கொள்வீர்கள். நீங்கள் ஜெபியுங்கள், சத்துரு உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுத்தான், ஆனா ஜெபித்த பிறகு சஞ்சலம் சத்துருவுக்கு வந்து விட்டது. தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இன்றைக்கு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம், நீ ஜெபித்து பாருங்கள், உன் சஞ்சலம் சத்துருவின் மீது கொடுக்க போகிறார். உனக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். இந்த மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, ஆமான் என்ற சத்துரு, ஆமான் என்ற சத்துரு மொர்தெகாயை தூக்கில் இடப்பட வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தின அந்த தூக்கு மரத்தில் செஞ்சவன் அவன் வீட்டிலேயே தூக்கில் இடப்படுறாயா? நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் எந்த சத்துருக்களும் தேவ பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. எந்த போராட்டங்களும் ஜெபிக்கிற மக்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஜெபியுங்கள், சஞ்சலத்தை மாற்றி உயர்த்தப்படுவீர்கள். அதே எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15 வசனம் 16 வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்தில் இருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ஆமென். பிதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆமென். ஜெபம் மேலான உயர்வை தரும் சொன்னனே, இதுதான் ஜெபத்தின் வல்லமை. தேசத்தின் அழிவு மாற்றப்பட்டது, தேசத்தின் சூழ்நிலை மாற்றப்பட்டது, மக்களின் அடிமைத்தன நுகங்கள் அழிக்கப்பட்டது. இங்கே சத்துரு அவன் அழிந்து போய்விட்டான். சத்துரு வாசம் செய்த அந்த ஆமான் வாசம் செய்த அரண்மனை நீதிமானுக்கு சொந்தமாய் மாறிவிட்டது. வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாய் அலங்கரிக்கப்பட்டவனாய் அதே உயர் பதவியில் வாசல் காக்கிறவன்,
வாசலுக்கு வெளியிலே அரண்மனையில் இருக்கிற காக்கிறவன் இன்றைக்கு அரண்மனைக்குள்ளே மிகப்பெரிய உயர்வை கர்த்தர் கொடுத்தார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஜெபிக்கிற சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிரியமானவர்களே, மொர்தெகாயை உயர்த்தினவர், அப்போஸ்தலர் காலங்களில் அற்புத அடையாளங்களை செய்து தேசங்களை மாற்றினவர், ஆமான் என்ற சத்துருவை கர்த்தர் அழித்து மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினவர். இயேசு கிறிஸ்துவின் கெத்செமனே ஜெபத்தின் வல்லமை பார்த்து அப்போஸ்தலர்களும் ஆதி சபைகளும் ஜெபத்தின் வல்லமையால் நிரப்பப்பட்டது போல உங்களையும் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை தரும். ஜெபத்தில் உறுதியாய் நில்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் கடைசி ஜெபம் கெத்செமனே தோட்டத்தில், ஆண்டவரே, இந்த ஜெபத்தை தியானிப்பதற்கும் ஜெபத்தின் வல்லமை குறித்து 2வது வாரத்தில் தியானிப்பதற்கும் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேலான அபிஷேகத்துக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஒரு ஜெப அபிஷேகம் இறங்கி வருவதாக, ஒரு ஜெப ஆவி இறங்கி வருவதாக. அவர்கள் மேல் இருக்கிற நுகத்தடிகள் உடைவதாக, அவர்கள் மேல் இருக்கிற சாபங்கள் மாறுவதாக, அவர்கள் மேல் இருக்கிற எல்லா ஆசீர்வாத தடைகள் விலகுவதாக. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வருவதாக. எங்களுக்காய் ஜெபித்த அருள்நாத இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் மூலமாய் சிந்தப்பட்ட முதல் சொட்டு ரத்தம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மீதும் அந்த ரத்தத்தின் வல்லமை இறங்கும்படியாக இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன். யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக இப்பொழுது முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் தலைக்கீழாய் மாறட்டும் கர்த்தாவே. அந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் தலைக்கீழாய் மாறட்டும் கர்த்தாவே. அந்த சோதனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் அன்பு மக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும் நாம் அனைவரோடு என்றென்றும் நிலைத்து நிற்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமையுமக்கே ஓ எல்லாவுமே. துதி கன மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்திரம் நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. உமக்கே ஓ நீரே ராஜாவே. உங்களை அனைவருக்கு ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.